ஹாய். இப்போ பார்த்தீங்கன்னா இதை தான் நான் வாங்கின அந்த டஸ்டர் இப்படி தான் இருக்கும். இப்போ நான் ஜென்ரலாக இதை எதுவுமே டிப் பண்ணாமல் நான் வைப் பண்ணும்போது இந்த மேலே இருக்க இந்த நார்மலாக இருக்க அந்த அழுக்கு தான் வரும். இந்த பார்த்திங்கன்னா இப்படி தான் வரும். பட் நீ பவுலில் தண்ணி எடுத்துக்கிட்டு நம்ம இதில் வந்து இப்படி போட்டுட்டோன்னா இதை நல்லா இப்படி டிப் பண்ணிக்கலாம். டிப் பண்ணோடனே இது எதுவுமே ஆகாது. நார்மலாக இருக்க அந்த தண்ணியை நீங்கள் புழிஞ்சு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதை பாருங்கள் அதே ஸ்டேஜில் தான் இருக்கும். பட் ஒன் வால் க்ளீன் பண்ண இதோட திக்னஸ் பிளெண்ட் ஆகி இது ஒன் வால் க்ளீனுக்கு இந்த ஒன் கைண்ட் ஆஃப் இருக்கும். இப்போ கண்ணு முன்னாடியே துடைக்கும் போதே தெரியுது பாருங்கள் எப்படி ரிசல்ட் இருக்குன்ட்டு. இப்போ பார்க்கும் போதே தெரியும் இந்த க்ரையான்ஸ் கரை, பட் அந்த பென்சில் இந்த மாதிரி மை கரை இதெல்லாம் உங்களுக்கு நல்லா வித்தியாசம் தெரியும் பாருங்கள். இது ஒரு வைப்லேயே போயிடுமான்னு கேட்டால் கிடையாது. ஒவ்வொரு வைப்லேயும் இப்படி எடுக்கும் போதெல்லாம் நீங்கள் நல்லா டிப் பண்ணி அதை க்ளீன் பண்ணிக்கோங்க. க்ளீன் பண்ணோடனே திரும்ப இது பேக் டு இந்த ஸ்டேஜில் வரும். ஸோ அகெயின் அண்ட் அகெயின் நீங்கள் இதெல்லாம் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா ஆரம்பத்தில் நீங்கள் இந்த செவரை பார்க்கும்போது இப்போயே பாருங்கள் எவ்வளோ நல்லா அந்த ஸ்டெயின் ரிமூவ் ஆகிறது உங்களுக்கு தெரியுது. நான் இது எதுக்கு சொல்கிறேன்னா பண்ண உங்கள் வீடும் அழகாகும். ட்ரை பண்ணி பாருங்கள். இதோட எண்ட் ஆஃப் த ரிசல்ட் நான் உங்களுக்கு சீக்கிரமாக காட்டுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ தான் நான் வைப் பண்ணேன். ஆக்சுவலாக இது தான் என்னோடய ஃபைனல் அவுட்புட். இதை நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு ½ அன் ஹவர் வைப் பண்ணிட்ட பிறகு தான் இந்த க்ரையான்ஸ் மார்க்கு இது மாதிரி இருக்கிற இடத்துலலாம் இந்த விம் லிக்யூட் அதெல்லாம் கொஞ்சம் ஸ்ப்ரே பண்ணிங்கன்னா இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். நான் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். ஸ்டோர் பண்ண இடம் மட்டும் இருக்கும் இதில் பாருங்கள். ஸோ அதை வச்சு தான் இந்த மாதிரி க்ரையான்ஸை தான் துடைக்கும் போது இந்த அளவுக்கு நம்மளுக்கு ரிசல்ட் கிடைக்கும். பட் உங்களுக்கு கம்ப்ளீட்டாக போகணுன்னா டெஃபினெட்லி நான் என்னோடய சஜஷன் அதுக்காக நல்லாவே மெனக்கிடணும். பட் கம்பேரிட்டிவ் இந்த கிளாத் போட்டு துடைச்சாலாம் இதெல்லாம் போனால் வாய்ப்பே கிடையாது. இந்த டஸ்டர் கொடுக்குற எஃபெக்டை அது உங்களுக்கு கண்டிப்பாக தராது. ஏன்னா இந்த டஸ்டர் அந்த அளவுக்கு வர்த்தியாக இருக்குது. ஸோ நான் அகெயின் அண்ட் அகெயின் இதெல்லாம் போஸ்ட் பண்ணுறதுக்கு காரணம் என்ன மாதிரி ஒருத்தர் சீக் பண்ணிகிட்ருப்பாங்க அவங்களுக்கான வீடியோவாக தான் இது பார்ட் 2வாக போடுறேன். ஸோ இப்போ எங்கள் வீட்டில் இருக்க இந்த நெக்ஸ்ட்டு இதில் தான் நான் க்ளீன் பண்ணலான்ற ஐடியாவில் இருக்கேன். இது நான் லாஸ்ட்டாக எங்கள் வீட்டில் எல்லா பக்கமும் க்ளீன் பண்ண வாலோட இது. பட் ஆனால் இதுக்கு முன்னாடி ரொம்ப இருந்தது. என்னோடய ஃபீட்பேக் என்னென்னா இந்த டஸ்டர் மூலயமா வாலில் இருக்க டஸ்ட்டு ப்ளஸ் பென்சில் மார்க்ஸ் எவ்ரிதிங் கிளியர் பண்ண முடியும். ஸ்கெட்ச் மார்க்ஸ் க்ரையான்ஸ்க்கு கிட்டத்தட்ட ஏதாவது ஸ்ப்ரே ஏதாவது வாங்கி வால் கிளீனர் ஸ்ப்ரே ஏதாவது வாங்கி நான் நெக்ஸ்ட்டு ட்ரை பண்ணலான்னு சொல்லி வால் கிளீனர். ஏன்னா இந்த டஸ்டர் வந்து வெரி குட் ஃபார் டஸ்ட் அண்ட் பென்சில் மார்க்ஸ். பட் இன்னும் இதை டீப்பாக இருக்க அந்த ஸ்கெட்ச் மார்க் அண்ட் க்ரையான் மார்க்ஸ் போகணுன்னா ஏதாவது ஒரு ஸ்ப்ரே வால் ஸ்ப்ரே அந்த